தகுதி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு சிறு குறிப்பு. தேர்விற்கு எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிறதா. தேர்வில் வெற்றி பெற எந்த பாடங்களை மட்டும் படிங்க வெற்றி நிச்சயம். நாங்கள் எப்படி படித்து தேர்வில் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. டீச்சர்ஸ், நீங்கள் தமிழ் பாடம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயுமே புதிய பாடத்திட்டத்தின்படி கேட்பாங்க அப்படின்னுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போன பிஜிடிஆர்பியில் பழைய பாடத்திட்டம் 9ஆம் வகுப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ தமிழில் 30 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தெளிவாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்கங்க. அதில் படிக்க வேண்டிய பகுதின்னு ஒரு சிறப்பான பகுதிகள் இருக்குது. நுழையும் முன் ஒரு பகுதி, தெரிந்து தெளிவோங்கிற ஒரு பகுதி, அதே மாதிரி நூல்வெளி, தெரியுமா அதாவது அந்த புத்தகத்தில் அந்த ஒரு ஓரத்தில் பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? பாருங்கள், இந்த மாதிரி புத்தகத்தில் பெட்டி மாதிரி போட்டு அந்த பெட்டிக்குள்ளே செய்திகள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதையெல்லாம் நீங்கள் விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக படிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோங்க. பாருங்கள், இது 10ஆம் வகுப்பு பரிபாடலில் இல் நுழை கதிர், இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வினாக்கள்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். பாருங்கள், இல் நுழை கதிர், இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல. இது பரிபாடலில் இருக்கக்கூடிய பகுதி. உலகம் தோற்றம் பெற்றதற்கான ஒரு சிறப்பான ஒரு பகுதியை பரிபாடலில் நம்ம படித்தோம். இந்த மாதிரியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதிகளை நம்ம சொல்லிட்டோம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தெளிவாக படிச்சுக்கோங்க டீச்சர்ஸ். 30 மதிப்பெண்களுக்கு நம்ம தமிழில் ஈஸியாக மதிப்பெண்கள் வாங்கிடலாம். அதற்கடுத்து உளவியல், அது மேலோட்டமாக படிங்க. ஒரு 10 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட போதும். நீங்கள் தெளிவாக யோசித்து படிச்சிங்கனாலே ஒரு முறை ரீட் பண்ணி விடுங்க. அப்படியே மனசில் நம்ம அதை மனப்பாடமாக அப்படியே ரீட் பண்ணி வைக்கும் பொழுது ஒரு 10 மதிப்பெண்களுக்கு நம்ம தயாராகணும். சைக்காலஜி மேலோட்டமாக பேசிக்கலி அடிப்படையான விஷயங்களை நீங்கள் படித்தாலே போதும். அதே மாதிரி 30 மதிப்பெண்கள் ஆங்கிலம், அது நமக்கு தமிழ் துறை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பேசிக்கலி அடிப்படையான வெர்ப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அடிப்படையான விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதில் ஒரு 10 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட போதும். முடிந்த அளவிற்கு வரலாறு 60 மதிப்பெண்கள், வரலாறு புவியியல் தெளிவாக படிங்க. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தெளிவாக படிங்க. முக்கியமான சொற்கள் அந்த லெட்டர்ஸில், போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அடிக்குறிப்பு சொற்கள், முக்கியமான போல்டு லெட்டர்ஸ், இதிலிருந்து தான் கொஷினே கேட்குறாங்க. அதனால் அதை நீங்கள் விட்டுறாதீங்க. அதை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே 60 வரலாறு புவியியல், 60 மதிப்பெண்கள் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நம்ம சொல்கிறோம். 30 மதிப்பெண்கள் தமிழ் அப்படிங்கும் பொழுது அதிலேயே 90 மதிப்பெண்கள் விட்டுட்டாலும், ஒரு 10 மதிப்பெண்கள் விட்டாலும் 80 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கிடலாம். இதில் சைக்காலஜிலையும் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் 15 மதிப்பெண்கள் வாங்கினாலே போதும். 10 மதிப்பெண்கள் முடிந்த அளவிற்கு வாங்கினாலே போதும். 90க்கு பக்கமாக வரும். நமக்கு தேவையானது 82 மதிப்பெண்கள் இருந்தால் போதும். நம்ம அடுத்து நியமன தேர்விற்கு நம்ம தயாராகிடுவோம் இல்லைங்களா? நியமன தேர்வு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க. நிறைய ஸ்கூல்லேருந்து வேக்கன்சிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிடிபிஆர்டி போஸ்டிங்ஸ் போட்டது போக மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதை நிரப்புவதற்கு இப்போ டெட்டு தேர்வு முடித்த உடனே பிடிபிஆர்டி எக்ஸாமினேஷன் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுதான் அந்த வழிமுறை தான் நம்ம தொடரணும். சரிங்களா? பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி முடிச்சுட்டு அடுத்து பிடிபிஆர்டி தேர்விற்கு நாம் தயாராக வேண்டும். பாருங்கள், இது 9ஆம் வகுப்பு. பாருங்கள், பாடல் வரிகளில் இடையிலிருந்து கூட கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் இயல் 4லிருந்து கேட்டிருக்காங்க. ஓல்டு சிலபஸ் இது. ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, இது பிஜிடிஆர்பி தமிழில் கேட்ட கேள்வி. இதுவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தேர்வில் வரலாம். இதை விட்டுறாதீங்க. சரிங்களா? இது தொல்காப்பியத்திலிருந்து நம்ம நூற்பாவிலிருந்து எடுத்திருக்கோம். பழைய புத்தகத்தில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பிஜிடிஆர்பி தமிழில் கேட்டிருக்காங்க. இன்னொன்று டீச்சர்ஸ், இந்த பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு ஒரு செய்தி. அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த 1954 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 54ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாதமியின் பரிசு பெற்ற நூல் தமிழ் இன்பம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மதுசா விமலானந்தம் நூல்கள் எல்லாம் நூலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1955 தமிழ் இன்பம் கட்டுரைகள் ராபி சேதுபிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தால் ஒரு மதிப்பெண்கள் வந்தால் நமக்கு பணி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மதிப்பெண்ணில் பணி வாய்ப்பு விட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதனால் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதை நீங்கள் அப்ஜெக்ஷன்
ட்ராக் பண்ணி பாருங்கள். முடிந்தால் நமக்கு ஒரு மதிப்பெண்கள் வந்தால் லாபம் தான். நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். டீச்சர்ஸ் நம்ம சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இனிவரும் காலங்களில் வந்து மிக நுணுக்கமான முறையில் யோசித்து எழுதுகிற மாதிரியான வினாக்கள் அமையும். 1. 2வது ட்விஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது அந்த 4 பதில்களில் 2 பதில்கள் நமக்கு கரெக்டாக தெரியும். ஒரு பதிலை நம்ம முடிவு பண்ணி எடுத்து பொருத்தலாம்னு வச்சுருப்போம். அதுவே தவறோ அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மையோடு தவறான முடிவு எடுத்து நம்ம தவறாக விடையளிச்சுட்டு வந்திருப்போம். யதார்த்தமான வினாக்கள், வெளிப்படையான வினாக்களுக்கே நம்ம தவறாக விடையளிச்சிருவோம். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வினாத்தாள் அனைத்துமே நம்ம குரூப் 4லேருந்து நம்ம பார்க்கலாம். குரூப் 2லேருந்து, குரூப் 4லேருந்து, இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக நடந்த டிஆர்பி தேர்வுலேருந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியும் புரிந்து, ரொம்ப மைனூட்டாக புரிந்து எழுதுவதற்கான வினாக்களை மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாங்க. இனிவரும் காலங்களில் அப்படித்தான் இருக்கும். நிறைய வந்து நம்ம நூலிலையில் வந்து நம்ம தவறிழைத்துட்டு வந்துடுறோம். நிறைய பணி வாய்ப்பையும் நம்ம இழந்துடுறோம். அது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுதல்கள். அதனால் இனிவரும் காலங்களில் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தயவுசெய்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நிறைய விட்டுட்டு வந்துடுறோம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பாடப்பகுதிகளில் அந்த நுழையும் முன் தெரிந்து தெளிவோம், நூல்வெளி தெரியுமா, இந்த பகுதிகளை விட்டுறாதீங்க. அதை தெளிவாக படிச்சுக்கங்க. குழப்பம் இல்லாமல் படிங்க டீச்சர்ஸ். இதுதான் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள். டெட்டு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள், நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் ஆசிரியர்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெரிந்ததை தான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் படித்தது வந்து வரலாறு புத்தகத்தை தான் தெளிவாக படித்தோம். வரலாறும் தமிழ் புத்தகத்தை தெளிவாக படித்தோம். 6 வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தோம். வரலாறு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தோம். நம்மளால் தேர்வில் வெற்றி பெற முடிந்தது. நீங்கள் அந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நிச்சயம். அடுத்த பிடி/பிஆர்டி தேர்விற்கு நீங்கள் தயாராகுங்க. இதற்காகத்தான் இந்த பதிவு. நம்ம அடுத்த பதிவில் வந்து நம்ம வினாவிடை குறிப்புகள் நம்ம பதிவாக கொடுக்கலாங்க. நன்றி, வணக்கம். பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறவங்க இந்த வினாவை வந்து தமிழ் இன்பம் சாகித்ய அகாடமி நூலை வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் நமக்கு சந்தோஷந்தாங்க. வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். நல்லா படிங்க. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பிடி/பிஆர்டி தேர்விற்கு தயாராகுங்கள். நாங்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம். நம்மளுடைய சேனலில் பதிவேற்ற வினாக்கள்லாம் முந்தைய வினாக்கள்லாம் நீங்கள் பாருங்கள். அனைத்துமே வந்திருக்குதுங்க. பிஜிடிஆர்பிக்கு வந்திருக்குது, எலிஜிபிலிட்டி தேர்வுக்கு வந்திருக்குது. மிக பயனுள்ள பதிவை தான் நம்ம சேனல் கொடுக்கும். வாழ்த்துக்கள்ப்பா.